அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த துவாவை ஓதிவிட்டு பின் கேட்கப்படும் துவாக்கள் நிராகரிக்கப்படுவதில்லை. இந்த திக்ரை நாம் நம்பிக்கையுடனும் உறுதியான எண்ணத்துடனும் 1000 தடவைகள் ஓதி பின் கேட்கப்படும் துவாவை அல்லாஹ் நிராகரிப்பதில்லை. மேலும் கவலை, துக்கம் ஆகிய நேரங்களில் ஓதுவதால் மிகவும் பயனளிக்கின்றது. அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுத் தருகின்றது. அநியாயக்காரர்கள், பகைவர்கள் அவர்களின் உள்ளங்களில் அச்சத்தையும் பயத்தையும் தோற்றுவிக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதமான நிலையிலும் நாம் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த திக்ர் என்று கூறியுள்ளார்கள். இந்த திக்ரை ஓதுவதின் காரணமாக நாம் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கின்றது. இந்த திக்ரை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பாளன் என்ற அர்த்தம் பொருந்திய இந்த திக்ரை நாம் எல்லா நிலையிலும் அதிகமாக ஓதலாம். மேலும் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களை நெருப்பிலே தூக்கி எறியப்பட்ட போது இந்த திக்ரை அதிகமாக அவர் ஓதினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அவர்களை தாக்கும்போது அந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் அசராமல் தன்னுடைய ஈமானை அதிகரித்து அவர்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த அர்த்தம் பொருந்திய திக்ரை அவர்கள் அதிகமாக ஓதினார்கள். எனவே நாமும் இந்த திக்ரை அதிகமாக ஓதி பயன்பெறுவோம். மற்றவர்களுக்கும் ஓத அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.